கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு ராஜாவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன். அவருடைய கிருபை தான் நாம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது. நாம் நிற்பது நிர்மூலம் ஆகாதிருப்பது ஆண்டவருடைய கிருபை மாத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை பெரியது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்யினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவன் அவருடைய கிருபையினால் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். அதற்காக நான் தேவனுக்கு கொடான கொடி நன்றி சொல்லுகிறேன். I want to thank God for His grace and His protection and His care and concern upon us. I want to thank God for all the blessing which the Lord has given to me. இந்த நாளிலே கூட உங்களுக்காக உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவன். அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனையை அவர் பலியாய் கொடுத்தார். அவர் சிலுவையில் ஜீவனை விட்ட உடனே பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர் மெய்யான தேவன். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரிடத்துல சொல்லும் போது, ஆண்டவரிடத்துல வந்து நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவார். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் சொன்ன தேவன் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை மாற்ற போகிறார். காரணம், வேதத்தில் வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். பைபிள்ல வாசிக்கிறோம், பரிசுத்த வேதாகமத்திலே வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டு இன்றைக்கு உங்களை பார்த்து தான் கேட்கிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்னிடத்தில் உண்டோ? அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரம் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் தான். அவர் சர்வ வியாபியாக எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்கள். இயேசு என்கிற நாமம் சாதாரண நாமம் அல்ல, எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடைய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அது இந்த நாளிலே நீங்கள் பிரச்சனையோடு போய் கொண்டிருக்கிறீர்களா? குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, குழந்தை எனக்கு இல்லையே என்று சொல்லி குழந்தை பாக்கியம் இல்லாமல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், அநேக செய்வினைகள் வழியாக மந்திரங்கள் செய்வினை பிலி சுனித வழியாக நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லாமல் வறுமையில நீங்கள் வாடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. பிரியமானவர்களே, எப்பொழுது முடிவு உண்டு? நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரத்தில் விசுவாசத்தோடு அவர் வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு புது வாழ்க்கை அவர் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவன் அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் விசுவாசம் வையுங்கள், ஆண்டவர் மீது விசுவாசம் வையுங்கள், ஆண்டவர் மீது உங்கள் நம்பிக்கை வையுங்கள், அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வையுங்கள். அவர் மீது நீங்கள் 100% அவரை நம்புகிற பொழுது ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணுவார். God will change your life. God will do a turning point in your life. Whatever may be your situation, whatever may be your circumstance and your problem, whatever may be your pain, agony, whatever may be you are going through, நீங்கள் எப்படிப்பட்ட வழியை சென்று கொண்டதாலும் சரி, ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எனக்கு சமாதானமே இல்லையா, இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா, இந்த குடும்ப பிரச்சனைக்கு முடிவே இல்லையா என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். பிசாசுடைய கிரியைகளை நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது. ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா? அவருக்கு எல்லாமே லேசான காரியம். நாங்கள் வாரந்தோறும் உபவாசித்து ஊக்கமாய் கருத்தாய் தேவனிடத்துல மன்றாடி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தின் மூலமாக அவருடைய பெரியதான கிருபை தயவுனாலே ஒவ்வொரு மாதமும் 4-5 தம்பதிகள் குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை பெறுகிறார்கள்.
நாங்கள் பாரத்தோடு ஜெபித்து வருகிறோம். எங்கள் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்து வருகிற பிரியமானவர்களே, இந்தியாவிலே பல மாநிலங்களிலிருந்து மக்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். இந்தியாவில பல மாநிலத்திலிருந்து மக்கள் தொடர்பு கொண்டு எங்களிடத்தில் ஜெபிக்க வருகிறார்கள். நாங்கள் ஜெபத்தில் அவர்களை தாங்குகிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எங்களுடைய வேலை ஆண்டவரிடத்தில் நாங்கள் முறையிடுவது, மன்றாடுவதுதான், விண்ணப்பத்தை தெரிவிப்பதுதான் எங்களுடைய பிரதான வேலை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜெபத்தை கேட்டு பதில் தந்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க கூட இன்றைக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு சமாதானம் இல்லையே, எனக்கு பண பிரச்சனை மாறவில்லையே, எனக்கு கடன் பிரச்சனை மாறவில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, என்று சொன்னால் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இஸ் a miraculous God. He is a God who can do marvelous miracle. ஆச்சரியமான அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆக உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் சோர்ந்து போவாதிருங்கள். ஆண்டவர் மீது விசுவாச நம்பிக்கை வைத்து இந்த ஜெபத்தில் வந்து பங்கு பெறும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, God will do definitely miracle in your life. What you need to do, just to have trust and faith upon God and pray to God. எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபத்தில் பங்கு பெறும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்ததான உங்களுடைய துன்பத்துக்கு ஈடாக அவர் உங்களை மகிழ்ச்சியாக உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நாளில் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் விசுவாச நம்பிக்கையோடு ஆண்டவரத்துல வாருங்கள். உங்கள் நம்பிக்கை விசுவாசத்தை ஆண்டவர் மீது வையுங்கள். அவர் நிச்சயமாக உங்களுடைய சிறைப்பை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். whatever your situation or problem, just have trust and faith upon God. Today we are going to pray for you. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு ராஜா, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அருமையான நாளில் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பருவதான் நீங்க தான் ஆண்டவரே. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த யுவம், பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி சோதனைகளின் பிதாவே இறங்கி வருகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, துதிக்கிறேனப்பா. பரத்திலிருந்து ஒருவன் கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா, எப்படிப்பட்ட பிரச்சனை வழியாக சென்று கொண்டதாலும் சரி ஆண்டவரே, எனக்கு ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே, இந்த கடன் பிரச்சனை மாறவில்லையே, இந்த செய்வினை மாறவில்லையே, பிசாசின் கிரியை மாறவில்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஒவ்வொரு தேவன் பரிசுத்த ஆவியை நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு கண்ணீர் இப்பொழுது துடைக்கப்படுவதாக ராஜா. இப்பொழுது ஒவ்வொரு கண்ணீர் துடைக்கப்படுவதாக. சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் ஆண்டவரே, ஒவ்வொரு கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை ஆண்டவரே, ஆண்டவர் மன கஷ்டங்கள், ஆண்டவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அநேக குவாரலிங், ஃபைட்டிங் எல்லாம் நீங்கி ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நீ முடியாத முடிய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். உன் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. அதிசய அற்புதங்கள் செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. மனம் மிக அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன் ஆண்டவரே. சோதரப்பா, ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதிங்க. அவங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாற்றுங்க ஆண்டவரே. அவங்க துன்பத்தை கண்ட வருஷங்கள் ஈடாக மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதியும் ஆண்டவரே. சோதர அற்புதம் செய்வீராக ராஜா. எங்கள் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அநேக மக்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்று வருகிறார்களே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. Lord, we are praying daily for numerous people who are not having child, who are going through problems, persecution, sickness, weakness, tiredness, loneliness, depression, worry. ஆண்டவரே, சோத எல்லாம் மாற்றுங்க எல்லா மக்கள் லேசான காரியம் ஆண்டவரே. ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கரம் பிடித்து நடத்துங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் சமாதான பிரச்சனை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. சோதரப்பா, பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேங்க தாவே. சோதரம் எங்கள் ஜெபத்துக்கிட்ட அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதி கன மகிமையில உமக்கே உரித்தாக்குகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதுவரை எங்களை உதவி செய்த எபினேசர் தொடர்ந்து எங்களோட இம்மானுவேலரா இருந்து வழி நடத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்கப்பா. நாங்கள் எல்லாரும் அப்பா அந்த கடைசி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் அப்பா உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோதரங்க கர்த்தாவே, உண்மை மாத்திரம் பற்றி கொண்டு உமக்கு பிரியமாய் சாட்சியை அவளை கிருபை செய்வீராக. எங்கள் ஜெபத்துக்கிட்ட அப்படியே செய்வதற்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையிலும் உமக்கே உரித்தாக்குகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you dear brothers and sisters. உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறோம்.
நீங்களும் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் மொபைலில் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் இடைவிடாமல் ஜெபிப்போம். ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வார். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் புலம்பல் எல்லாம் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆக கவலைப்படாதிருங்கள். உங்கள் பாரங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் இறக்கி வையுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவர் கரம் பிடித்து நடத்துவார். God bless you. God's grace may be with you. Amen.